ஆண்டவர் தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்தில் புதிதில் எல்லாருக்கும் வருகிற ஒரு கேள்வி, ஆண்டவர் எப்படி பேசுவார்? ஆண்டவர் பேசுகிறார் பேசுகிறார் பேசுகிறார்னு சொல்கிறீங்க, அவர் எப்படி பேசுவார்? அந்த கேள்விக்கு ஒரு பதில், ஆண்டவர் எந்த விதத்திலும் அவரால் உங்களோடு பேச முடியும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்பிட்டார்னா நீங்கள் புரிந்து கொள்ளும் அளவில் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். எரேமியாவை ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறார். எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய்? அவர் சொல்றாரு, கலங்கி பொங்குகிற ஒரு பானையை பார்க்கிறேன், அதன் வாய் வடக்கு நோக்கி இருக்கிறது என்று. உடனே ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்தின் மேல் தீங்கு வருகிறது என்று சொன்னார். கற்றுக் கொடுக்கிறார். தரிசனம் பார்க்குது, அந்த பார்க்கிற தரிசனத்தினுடைய பொருளை கற்றுக் கொடுப்பது. ஆண்டவர் அப்படியே அந்த தீர்க்கதரிசியை வளர்க்கிறார். உங்களோடும் என்னோடும் கூட ஆண்டவர் எவ்விதத்திலும் பேசுவார். நாம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக இதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். எஃப்எம் ரேடியோ என்று இப்போ அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எஃப்எம் ரேடியோ எங்கிருந்தோ ஒளிபரப்புகிறார்கள். அவர்கள் ஒளிபரப்புகிறதெல்லாம் வான் அலைகளில் காற்றிலே மிதந்து செல்லுகிறது. இந்த ரூம்லேயும் எஃப்எம் ஒலித்து கொண்டு தான், ஆனால் யாருக்கு கேட்கல, எனக்கு கேட்கல. ஆனால் இங்கே ஒரு எஃப்எம் ரேடியோ வைத்து அந்த ரேடியோவில் அந்த குறிப்பிட்ட அலைவரிசை ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அதுதான் அவர்களுடைய அலைவரிசை. முள்ள நீங்கள் கரெக்டாக அந்த அலைவரிசைக்கு நேராக இந்த நம்பருக்கு கரெக்டாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா தெளிவாய் அந்த எஃப்எம் ரேடியோவில் அவங்க என்ன போடுறாங்களோ அது அப்படி உங்களுக்கு கேட்கும். அறிவியல் ஆசிரியர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், நம்ம ரூம்குள்ளே வர்ற அந்த அலைகள் காற்று, அதுலேயே அந்த ஒலி இருக்குது. அந்த ஒலியை கரெக்டாக அது ரிசீவ் பண்ணுது. அதே போலத்தான் இயற்கையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய், நேரடியாய் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம தான் டிரான்சிஸ்டர். அந்த அலைவரிசை சரியாக இருக்கணும். இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரோடு நாம் இணைக்கப்படும் பொழுது அந்த வார்த்தை தெளிவாய் நமக்குள்ள வரும். எந்த சந்தேகம் இருக்கு. ஆனால் சில நேரங்களில் இந்த ரேடியோ, எஃப்எம் ரேடியோவில் இந்த அலைவரிசை ஒரு உதாரணமாக 95.4 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன்லேருந்து ஒலி அலை வருது. அதை பிடிக்க நீங்கள் 95 வந்த உடனே கர 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 கரன்னு பயங்கரமான சத்தம், பாட்டு எல்லாம் கேட்கும். ஆனால் எதுவுமே விளங்காது. கரெக்டாக அந்த அவங்க சொல்கிற நம்பர் 95.4 அப்படின்னு அந்த நம்பருக்கு நீங்கள் கரெக்டாக அந்த முள்ள நகர்த்தி சரியாக செட் பண்ணும் பொழுது தெளிவாக இந்த வார்த்தை கேட்கும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு, நம்முடைய உடம்பே ஒரு ரிசீவிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு உடல், ஆன்மா. நம்முடைய ஆத்மா என்கிற அந்த சிந்தனை மண்டலம் ஆண்டவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு சரியாய் அது வரும் பொழுது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை தெளிவாய் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இல்லை இந்த அலைவரிசை சரியாக ஆண்டவரோடு நம்ம ஒற்றுமையாகலை, ஆண்டவரோடு நம்ம இன்னும் ஒன்றி இணையலை, இசையலை அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது. வேறு வேறு சத்தம் கேட்கும். அதில் நிறைய பேர் தவறான காரியங்களை ஆண்டவர் சொன்னார்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கே தெரில, அவங்க நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறோன்னு தான் சொல்கிறாங்க. அந்த அலைவரிசை சரியாக இல்லை. அதனால தான் காலை அமைதி நேரம்னு சொல்கிறோம். 3 மணிக்கெல்லாம் அல்லது 4 மணிக்கெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், வெளி உலக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உடைய மனதை ஒருமுகப்படுத்தினா தான் அவர் சொன்னார், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கிப்பார். இந்த உன்னுடைய மனது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் ஒருமனப்படும் பொழுது நீங்கள் அன்றைக்கு வாசிக்கிற அந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். God bless you.